ஹாய் வெல்கம் ஆல். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது அறிவிலிருந்து முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 6. இந்த வீடியோஸ்லேருந்து மேக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்லிட்டீங்க. ஸோ நான் வந்து மேக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பைலிங்குவலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து பைலிங்குவலில் ஆட் பண்ணியிருக்கேன். பொது அறிவில் 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது 25 மேக்ஸு, அதுக்கப்புறம் 100 வந்து தமிழ் போக 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்மளோட டார்கெட் வந்து இந்த 75க்கு 50+ ஸ்கோர் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் வந்து டெலகிராம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது எது? ஆன்சர் கால்சியம் கார்பைடு. ஒரு சில உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுற கலப்படங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். பாலில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கலப்படமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பிளில் வந்து ஷெல்லாக்குன்னு ஒரு மெழுகு, அதாவது ஆப்பிளில் நீங்கள் பார்க்கும்போது வெளியேருந்து பார்க்கும்போது ஷைனிங்காக இருக்கும்ல, அந்த ஷைனிங் அப்பியரன்ஸுக்காக ஷெல்லாக் அப்படின்னு ஒரு மெழுகை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மாம்பழத்தில் வந்து கால்சியம் கார்பைடு யூஸ் பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டாக பழுக்கிறதுக்காக. இந்த கொஷினை வந்து 2022 குரூப் 4 எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய உணவு கழகம்னு சொல்கிற ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1965. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ப்ரெசன்ட் சேர்மன் பேர் வந்து அசோக் குமார் மீனா. அசோக் குமார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின், ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு COP28 எந்த நாட்டில் நடைபெற்றது? பொதுவாக இந்த காலநிலை மாற்ற மாநாடை வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதை ஷார்ட்டாக காப்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து துபாய். 2023 எண்டில் நடந்தது. இந்த காலநிலை மாற்ற மாநாடு வந்து, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து எப்போ நடந்ததுன்னா 1995 ஜெர்மனியில் நடந்தது. நெக்ஸ்ட்டு 27வது எடிஷன் COP27 கேட்பாங்க. அது வந்து 2022 ஈஜிப்டில் நடந்தது. நெக்ஸ்ட்டு COP28 வந்து 2023 எண்டில் துபாயில் நடந்தது. இதை தான் கேட்டிருக்காங்க கொஷினில். நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் 2024 COP29 வந்து அஜர்பைஜானில் நடக்க போகுது. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 8th எடிஷன் எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் நடந்தது 2002. இந்தியாவில் நடந்தனால இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன முக்கியமான மாநாடுனா G7 மாநாடு 2024 எங்கே நடந்ததுன்னா இட்டாலியில் நடந்தது. இதுக்கு முன்னாடி பாட்டில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் மாநாடு 2024 எங்கே நடக்கும்னா ரஷ்யாவில் நடக்கும். நெக்ஸ்ட் கொஷின், தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவான மண் எது? ஆன்சர் கரிசல் மண், பிளாக் சாயில். இந்த கரிசல் மண் வந்து எதனால கருப்பு கலரில் இருக்குன்னா அதில் டைட்டானியமும் இரும்பு தாதுகளும் இருக்குது. டைட்டானியம் அயன், இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கரிசல் மண்ணோட சிறப்பு அம்சம் வந்து இது வந்து அதிக ஈரப்பதம் வந்து தக்க வைக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். நெக்ஸ்ட்டு இந்த கரிசல் மண்ணில் எந்த பயிர்கள் வந்து நல்லா வளரும்னு கேட்டால் பருத்தி நல்லா வளரும். கரிசல் மண் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டேட்டாவுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏல வந்து சரளை மண் இருக்குது, லேட்ரைட் சாயில். இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா மலைகளில் தான் இருக்கும். மலைகள்லனா எந்த பயிர்கள் அதிகமாக வளரும்னா காஃபி, அதுக்கப்புறம் ரப்பர் வந்து நல்லா வளரும். நெக்ஸ்ட்டு சிவப்பு மண் எதனால ரெட் கலரில் இருக்குன்னா அதில் வந்து இரும்பும் மெக்னீஷியமும் இருக்கும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம்னு சொல்கிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 1953. இதில் வந்து இந்தியாவில் இருக்கிற மண் மொத்தமாக 8 வகையாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 டேட்டாவுமே இம்பார்ட்டண்ட். இந்த 5ம் 3ம் ஆட் பண்ணால் 8 வருமா, அப்படி வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், விக்ரமாதித்யா என்பது எந்த குப்த அரசரின் பெயர்? ஆன்சர் சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2ஓட டைம் பீரியட் வந்து 375 415. இவர் பீரியடில் தான் ஃபாஹியான் அப்படின்னு சொல்கிற சைனீஸ் ஸ்காலர் வந்து இந்தியா விசிட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வெள்ளி நாணயங்கள் வந்து இஷ்யூ பண்ண ஃபஸ்ட்டு குப்த அரசர் யாருன்னு கேட்டால் சந்திரகுப்தர் 2. இந்த சந்திரகுப்தா 2க்கு வந்து ஒரு சில பட்ட பெயர்கள் இருக்குது, அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விக்ரமாதித்யர், அதுக்கப்புறம் நரேந்திர சந்திரர், அதுக்கப்புறம் சிம்ம சந்திரர், அதுக்கப்புறம் நரேந்திர சிம்மர், நெக்ஸ்ட்டு விக்ரம தேவராஜர், நெக்ஸ்ட்டு தேவகுப்தர், அதுக்கப்புறம் தேவஸ்ரீ. இது போக சஹாரி, அதுக்கப்புறம் சிம்ம விக்ரமன், இந்த பேரும் இருக்குது. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. சந்திரகுப்தர் 2ஓட அவையில் வந்து நவரத்னங்கள்னு சொல்கிற 9 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 9 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சமஸ்கிருத புலவர்கள் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து காளிதாசர், அதுக்கப்புறம் ஹரிசேனர். நெக்ஸ்ட்டு அகராதியியல் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, அமரசிம்ஹர். நெக்ஸ்ட்டு மருத்துவர் வந்து தன்வந்திரி. நெக்ஸ்ட்டு சோதிடர் வந்து காகபாகனர். நெக்ஸ்ட்டு கட்டடக்கலை நிபுணர் வந்து சன்கு. நெக்ஸ்ட்டு வானியல் அறிஞர் வந்து வராகமிகிரர். நெக்ஸ்ட்டு இலக்கண ஆசிரியர் வந்து வராச்சி. லாஸ்ட்டாக மாய வித்தைக்காரர், அது வந்து விட்டல் பட்டர். நெக்ஸ்ட் கொஷின், பாராளுமன்றத்தின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? கூட்டம்னா ஜாயின்ட் சிட்டிங். ஆன்சர் சபாநாயகர், அதாவது ஸ்பீக்கர். பொதுவாக ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா
2 அவையிலையும் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்டாக மாறும். அதாவது மசோதா வந்து சட்டமாக மாறும். இதில் ஒரு பில் வந்து ஃபஸ்ட்டு லோக்சபாவாக இருக்கலாம் இல்லை ராஜ்யசபாவாக இருக்கலாம். அங்கே வந்து பாஸ் ஆகிருச்சு, செகண்டில் வந்து பாஸ் ஆகலை, அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருச்சு. அப்படி இருந்தால் இல்லைனா ஃபஸ்ட்டில் பாஸ் ஆகிருச்சு, செகண்டில் வந்து 6 மாதமாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ணலை. இது போக இன்னொரு கண்டிஷன் இருக்குது, பட் இந்த 2 தான் இம்பார்ட்டண்ட். இந்த 2 கண்டிஷன் நடந்தால் என்ன ஆகும்னா இந்த கூட்டம் நடக்கும், ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும். இந்த ஜாயின்ட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஆர்டிக்கலில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா 108 சொல்லியிருப்பாங்க. இந்த ஜாயின்ட் சிட்டிங்கை கூட்டுறது யாருன்னு கேட்பாங்க. சம்மன் பண்ணுறது வந்து ஜனாதிபதி, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்குபவர் யாருன்னு கேட்டால் சபாநாயகர். இதுவும் இம்பார்ட்டண்ட். இந்த 2மே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லோக்சபாவோட ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டால் ஜிவி மாவலாங்கர். நெக்ஸ்ட்டு லோக்சபாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டால் மீரா குமார். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய இம்பீரியல் வங்கி எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 1921. இந்துஸ்தான் வங்கி வந்து 1770 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்தியாவின் முதல் வங்கி. நெக்ஸ்ட்டு வங்காள வங்கி வந்து 1809 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மும்பை வங்கி வந்து 1840 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சென்னை வங்கி வந்து 1843 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 வங்கி இருக்குல்ல, இது 3த்தையும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரசிடென்சி வங்கின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்சி வங்கி. இந்த பிரசிடென்சி வங்கியை வந்து ஒன்றா சேர்த்து 1920 இந்திய இம்பீரியல் வங்கின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இப்போ கொஷினில் பார்த்தோம். இம்பீரியல் வங்கி எப்போன்னு கேட்டால் 1921. நெக்ஸ்ட்டு இந்த இம்பீரியல் வங்கிக்கு 1955 நேம் சேஞ்ச் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. இந்த 3 வங்கியை தான் பிரசிடென்சி வங்கின்னு சொல்லுவாங்க. 1921 இதுக்கு வந்து இம்பீரியல் வங்கின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 1955 இந்த இம்பீரியல் வங்கிக்கு எஸ்பிஐன்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்பிஐ எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டால் 1955. நெக்ஸ்ட் கொஷின், ஜீவன் என்பதே சிவன் என்று சொன்னது யார்? ஆன்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சுவாமி விவேகானந்தரோட குரு தான் இவர். சுவாமி விவேகானந்தரோட இன்னொரு பேர் தான் நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தரோட ஃபேமஸ் ஸ்பீச் ஒன்று இருக்குது. அது வந்து எந்த வருஷம் பேசியிருப்பாருன்னா 1893 எந்த மாநாடுலனா உலக சமய மாநாடு. இது வந்து சிக்காகோவில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இவரோட சீடர் பேர் தான் சிஸ்டர் நிவேதிதா. இந்த நிவேதிதாவை தான் பாரதியார் வந்து 1905 மீட் பண்ணியிருப்பார். எந்த வருஷம் மீட் பண்ணியிருப்பாருன்னு கேட்பாங்க. பாரதியார் வந்து இவங்கள குருமணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், பெரும்பாலை தொல்லியல் தளம் எங்குள்ளது? ஆன்சர் தர்மபுரி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில முக்கிய தொல்லியல் தலங்கள்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் வந்து குறும்பன் மேடு இருக்குது. நெக்ஸ்ட்டு மதுரையில் வந்து மாங்குளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடியில் வந்து ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, அப்புறம் சிவகாலை இருக்குது. நெக்ஸ்ட்டு புதுச்சேரியில் அரிக்கமேடு தொல்லியல் தலம் இருக்குது. சிவகங்கையில் கீழடி இருக்குது. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், கீழடி எங்கன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அகரம் இருக்குது, கீழடி பக்கத்தில் தான் இருக்குது இது. நெக்ஸ்ட்டு மணலூர் இருக்குது. நெக்ஸ்ட்டு விருதுநகரில் வந்து வெம்பக்கோட்டை இருக்குது. திண்டுக்கல்லில் வந்து பொருந்தல் இருக்குது. ஈரோடில் வந்து கொடுமணல் இருக்குது. அதுக்கப்புறம் வேலூரில் வந்து பையம்பள்ளி இருக்குது. மீதி சைட்ஸ்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கும்போது அப்படியே கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து நம்பர் 1. 11th எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டில் வேளாண்மை ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். தமிழ்நாட்டில் வேளாண் காலநிலை மண்டலங்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 7 இருக்குது. இந்தியாவில் மண்ணை எவ்வளோ வகையாக பிரிக்கிறாங்கன்னா 8 பிரிக்கிறாங்க. இது வந்து 7 இருக்குது. தமிழ்நாடு எதுலலாம் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குன்னா, அதாவது உற்பத்தி அதிகமாக இருக்குன்னா உதிரி பூக்கள், தோட்டப்பயிர்கள், வாழை, அதுக்கப்புறம் தேங்காய். இந்த தேங்காய் தான் இப்போ கொஷினில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரேங்க் வந்து அரிசி, ரப்பர், முந்திரி. தமிழ்நாடு வந்து அரிசியில் செகண்ட் ரேங்க்னா ஃபஸ்ட்டு யாருன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரேங்க் வந்து மிளகு, அதுக்கப்புறம் பழங்களில். ஃபோர்த் ரேங்க் வந்து கரும்பு உற்பத்தியில் இருக்குது. இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வச்சு இது முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 10th கொஷின், வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தார்க்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஒருத்தார்க்கு இன்பம். ஆன்சர் 1 நாள். இது வந்து குறள் 156. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு இதோட மீனிங் புரியும். சரிங்களா? இது வந்து உங்களோட கொஷின். இதுக்கு முன்னாடி பார்ட்லலாம் சேர்த்து கவர் பண்ணி 3 கொஷின் கேட்டிருக்கேன். இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரை நான் பின் பண்ணிடுறேன். கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருக்கீங்க. கொஷின்ஸ் வந்து நான் கம்மியாகவே பண்ணுறேன், பட் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். நம்ம வந்து பார்ட் 15 கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய டாபிக் கவர் பண்ண ஃபீல் இருக்கும். அதனால் நம்ம இப்படியே கவர் பண்ணிடலாம். டெய்லி ஒரு பார்ட் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.